வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் 5, 2020 ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2020ஆம் வருஷம் ஒரு கொடுமையான வருஷமாகி போச்சு நம்மளுக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம வாழ்க்கையை பிரட்டி போட்டுருச்சு. நிறைய பிரச்சனைகளை எல்லாருமே சந்திச்சிருக்கோம். ஃபைனான்ஷியலாக, பர்சனலாக, தொழில் ரீதியாக, எமோஷ்னலாக, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. பட் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் சில செய்திகளை படிக்கும்போது நான் இடிஞ்சு போயிருக்கேன். என்னையா அது, இந்த பிரச்சனையை கொடியதுன்னு நினச்சோம்னா, இந்த வைரஸ் கொடியதுன்னு நினச்சோம்னா, இந்த வைரஸோட பெரிய கொடுமைகள்லாம் நடக்குதே நாட்டில் அப்படின்னு ஆடி போயிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த செய்தி. விசாகப்பட்டினம் நியூஸ் பேப்பரில் அதை படித்தேன் நான். டீச்சர்ஸ் டெப்யூட்டட் அட் ஒயின் ஷாப்ஸ் அப்படின்னு வந்துருந்துச்சு. மதுக்கடைகளில் ஆசிரியர்களை பணியமர்த்த செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த செய்தி வந்திருக்கு. பக்கத்து மாநிலத்தில், ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டேட்டில் கிடையாது. இதை படித்து நான் ரொம்ப அப்செட் ஆனேன். 2 நாள் தூக்கம் வரல எனக்கு. நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் டாக்டரு, ஆஸ்பத்திரி நடத்துகிறீங்க, உங்களுக்கும் வாத்தியாருக்கு என்ன சம்மந்தம்? வாத்தியாருங்களை இப்படி ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மை கதையை, ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எங்கள் அப்பா டாக்டர் சேதுராமன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பிறந்த ஊர் வாராப்பூர்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். சுத்தமாக காசு கிடையாது அவர் சின்ன வயசில் இருந்தப்ப. அவராக படித்து ஹைஸ்கூலில் நல்ல மார்க் எடுத்து மருத்துவர் ஆகணுன்ற கனவோட படித்து நல்ல மார்க் எடுத்துட்டார். நல்ல மார்க் வந்த உடனே மருத்துவக் கல்லூரியில் சேரணும், மெடிக்கல் காலேஜில் சேரணும்னு போய் எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்கக்கிட்ட போய் சொல்கிறார். எங்கள் அப்பத்தாக்கிட்ட காசு கையில் சுத்தமாக கிடையாது. அதாவது பஸ் ஏற்றி விட்டு மதுரைக்கு வந்து மதுரையில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து அரசாங்கம் நிர்ணயம் பண்ண ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ் அது. அதை கூட கட்டுறதுக்கு கையில் காசு கிடையாது. அதனால் நீ போய் விவசாயம் பாரு ராஜா, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை மாடு மேய்க்க விட்டாங்க. இவர் ஸ்கூல் முடிச்சுட்டு மாடு மேய்ச்சிட்ருக்கார். எங்கள் அப்பாவுடைய ஸ்கூல் டீச்சர், அவருடைய வாத்தியார் திரு மாணிக்க வாசகம் அவர்கள், அவர் வந்து எங்கே சேதுராமனை காணாம், நல்லா படிக்கிற பயலாச்சே, டாக்டர் ஆகணும்னு சொன்னார், ஆள் எங்கே அப்படின்னு தேடி அந்த கிராமத்துக்கு போய் எங்கள் அப்பாவை தேடி இருக்கார். அங்கே போய் பார்க்கும்போது எங்கள் அப்பா மாடு மேய்க்கிறத பார்த்து அவருக்கு ஷாக். சேது, நீ டாக்டர்